சின்னம்மா அவர்களே, என்னை மன்னித்து விடுங்கள். என் தாயார் செய்த தவறுக்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். இல்லை ரஹீம், இதில் உன்னுடைய தவறு எதுவும் இல்லை. ஆனால் என்னால் மன்னிக்கவே முடியவில்லை. அவர் என் அன்னைதான். அப்படி இருந்தும் அவர் எவ்வாறு இதை செய்தார்? சலீம் முழுவதுமாக எனது கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டான். அதனால்தான் அவன் என்னை விட்டுவிட்டு சலீமா பேகம் தான் செய்தார் என்று கூறிவிட்டான். ஒரு வழியாக சலீமாவும் ஒழிந்து விட்டாள். இனி மீதம் இருப்பது அந்த ஜோதாதான். நிச்சயம் ஜலாலுக்கும் உனக்கும் கருத்து வேறுபாட்டை ஏற்படுத்தி அதை எப்பொழுதுமே சரி செய்ய முடியாதபடி நான் செய்து விடுவேன். வணக்கம் சலீமா பேகம். என்னை சந்திக்க வருவீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். யாருக்கு என் மீது நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, கண்டிப்பாக உங்களுக்கு என் மீது நம்பிக்கை இருக்கும். ஜோதா பேகம், நான் கூறுவதை நம்புங்கள். நான் ரஹீம் முரதை போலத்தான் சலீமையும் பார்க்கிறேன். நம்பிக்கை, விசுவாசம். விசுவாசம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் அவனுடைய உறவுக்கும் ஆதாரமாக இருப்பது. அந்த விசுவாசத்தில் ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்பட்டால் கூட அப்பொழுது வாழ்க்கை, உறவு இரண்டும் களங்கப்பட்டு விடும். அப்படி என்றால் உங்களுக்கும் அப்படித்தான் தோன்றுகிறதா? சலீமிற்கு நான் தான் அபின் தந்தேன் என்று? என் மனம் அதை ஏற்கவில்லை சலீமா பேகம். நீங்களும் சலீமிற்கு தாய்தான். எந்த தாயும் தன் குழந்தைக்கு இப்படி ஒரு கெடுதலை செய்ய முடியும்? அப்படி இருந்தும் சாட்சிகள் அனைத்தும் உங்களுக்கு எதிராக இருக்கிறது. வாழ் வீசுவதில் நீங்கள் கை தேர்ந்தவர் என்று நான் அறிவேன். அதேபோல் வார்த்தைகளாலும் நன்றாக காயப்படுத்துகிறீர்கள். இந்த விஷயம் மற்றவர்களை விட உங்களுக்கு நன்றாக தெரியும். வாளை விட அதிகமான காயத்தை ஏற்படுத்துவது வார்த்தைகள்தான். இன்று உங்கள் வார்த்தைகள் என் மனதை சுக்கு நூறாக்கி விட்டது. நீங்கள் சலீமின் தாய். தன் குழந்தைக்கு ஒரு பிரச்சனை என்றால் அனைவர் மீதும் சந்தேகம் ஏற்படும். நான் உங்களுக்கு ஒன்றை தெரிவித்துக் கொள்கிறேன். சலீமிற்கு நான் அபினை தரவில்லை. அப்படி என்றால் ஷெஹன்ஷாவிற்கு முன்பு ஏன் இதை உறுதியாக நீங்கள் கூறவில்லை? நீங்கள் தவறு செய்யவில்லை என்று ஷெஹன்ஷா முன்பு ஏன் கூறவில்லை சலீமா பேகம்? சலீமிற்கு அபினை தந்து குற்ற செயலை நான் புரியவில்லை. ஒரு மனைவியானவள் தன் கணவனையோ ஷெஹன்ஷாவையோ எதிர்த்து பேசினால் அது குற்றமாகும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? சில வருடங்களுக்கு முன்பு தாங்களும் அமைதியாக இருந்தீர்கள். இதன் அர்த்தம் நீங்கள் குற்றவாளி என்பது அல்ல. இன்று நானும் அப்படித்தான் இருக்கிறேன். அதற்காக நானும் குற்றவாளி அல்ல ஜோதா பேகம். நீங்கள் பார்த்து கொண்டே இருங்கள். உண்மை விரைவில் அனைவரின் முன்பு வந்துவிடும். நான் விடுதலை பெறதான் போகிறேன். சலீமிற்கு அபினை தந்தது நான் தான் என்று ஷெஹன்ஷா நம்பி இருந்தால் என்னை இவ்வாறு ஒதுக்கி வைத்திருக்க மாட்டார். எனக்கு தண்டனை தந்திருப்பார். என் தலையை கொய்திருப்பார். இல்லை என்றால் என்னை சிறையில் அடைத்திருப்பார். ஆனால் பாலில் அபின் கலந்திருந்ததல்லவா? ஆனால் அந்த பால் 2 பேகங்களின் கையில் பரிமாறப்பட்டது. நான் நிரபராதி என்று நிரூபிக்க என்னிடம் சாட்சியங்கள் இல்லை. நான் நன்றாக அறிவேன் ஜோதா பேகம். என் குதா என்னை கைவிட மாட்டார். என்னை இப்படி ஒதுக்கி வைத்ததால் நான் வருத்தம் கொள்ளவில்லை. எனக்கு வருத்தம் என்னவென்றால் ஜோதா பேகம், உண்மை என்னவென்று தெரியாமலேயே நான் குற்றவாளி என்று நீங்கள் நினைத்து விட்டீர்கள். இதில் உங்களுடைய தவறும் எதுவும் இல்லை. அதே போன்று ராஜமாதாவின் தவறும் இல்லை. உங்களின் தாய் அன்புதான் இவ்வாறெல்லாம் யோசிக்க வைக்கிறது. இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிந்தால் என்னிடம் கூறுங்கள். நான் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களிடம் ஒரே ஒரு விஷயத்தை தான் கூற நினைக்கிறேன். நம் கண்களால் காண்பவை உண்மை என்று ஆகிவிடாது. ஷெஹன்ஷா நம்பும்படியாக ருக்கையா என் மீது எல்லா பழிகளையும் சுமத்தி விட்டார். சாட்சிகள் எனக்கு எதிராக இருக்கிறது. உண்மை நாளை வெளியே வரத்தான் போகிறது ஜோதா பேகம். நான் நிச்சயமாக விடுதலை பெறுவேன். அப்போது என் மீது சந்தேகப்பட்டதை நினைத்து நீங்கள் வருத்தப்படுவீர்கள். ஆனால் நான் அதை விரும்பவில்லை ஜோதா பேகம். நம் இருவரின் உறவில் எந்த ஒரு இடைவேளையும் ஏற்பட நான் விரும்பவில்லை. குற்றம் செய்யவில்லை என்றால் உங்களை கைது செய்து ஒதுக்கி வைத்தது மிகப்பெரிய தவறாகும். நேரம் வரும் வரை காத்திருக்க வேண்டும் ஜோதா பேகம். இந்த விளையாட்டை யார் ஆரம்பித்தாலும் சரி, அவர்கள் சலீமை அடிமைப்படுத்த நினைக்கிறார்கள். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது ஜோதா பேகம். ஷெஹன்ஷா விரைவாக இந்த சதி திட்டத்தை உடைப்பார். உங்களிடம் எனக்கு ஒரு வேண்டுகோள் உள்ளது. சலீமை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். அவன் அருகிலேயே இருங்கள். இப்போது நீங்கள் அவனோடு இருக்க வேண்டியது அவசியமாகும். அப்படி என்றால் சலீமா பேகம் மீது ருக்கையா பேகம் பொய்யான பழியை போட்டு விட்டாரா?
சலீமா பேகம் அவ்வாறு செய்திருப்பார் என்று நம்ப முடியவில்லை. என்னாலும் அதை நம்ப முடியவில்லை ஜோதா பேகம். ஆனால் ஷேக்கு பாபாவே அவருக்கு எதிராக கூறியிருக்கிறான். செஞ்சா அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். ராஜா தொடர்மல் அவர்கள் உங்களை சந்திப்பதற்கு அனுமதி கோருகிறார் ஹுசூர். அவரை உடனே உள்ளே வர சொல்லுங்கள். வணக்கம் ஷெகன்ஷா. வணக்கம் ராஜமாதா அவர்களே. வணக்கம். சரி ராஜா தோடமல் அவர்களே, வந்த விஷயத்தை கூறுங்கள். ஒரு மொட்டை கடிதம் வந்துள்ளது ஷெகன்ஷா. அதை யாரோ அம்பில் கட்டி கோட்டை வாயிலில் எழுதியிருக்கிறார்கள். அது தங்கள் பெயருக்கு வந்துள்ளது. அதில் என்ன எழுதியிருக்கிறது? அதை இன்னும் படிக்கவில்லை ஷெகன்ஷா. சரி, உடனே என்னிடம் படித்து காட்டுங்கள். உத்தரவு. ஷெகன்ஷா ஜலாலுதீன் முகமது அவர்களுக்கு சலிமா பேகம் தான் இளவரசருக்கு அபின் கொடுத்துள்ளார். தங்களுக்கு எதிரான விரோதம் இன்னும் முழுமையாக முடிவிற்கு வரவில்லை. தங்களின் மாளிகையில் இன்னும் உங்களுக்கு எதிரான எதிரிகள் உள்ளனர். இளவரசருக்கான ஆபத்து இன்னும் முழுமையாக நீங்கவில்லை. தங்களுக்கு நெருக்கமானவர்களே இன்னும் நிறைய பேர் உள்ளனர். அவர்களால் சலீம் உயிருக்கு ஆபத்து உள்ளது. இளவரசர் முடிசூடுவதை அவர்கள் விரும்பவில்லை ஷெகன்ஷா. அவர்கள் முகல்பந்தி நடக்கும் பொழுது தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளது. அந்த இடத்திற்கு செல்ல ஆளரவமற்ற இடம் வழியாக இளவரசர் செல்ல வேண்டியிருக்கும். நீங்கள் எச்சரிக்கையோடு இருங்கள். நம்மோடு இருக்கிறவர்களா? யாராக இருப்பார்கள்? யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். நிறைய பேருக்கு வருங்காலத்தில் இளவரசர் ஷெகன்ஷா ஆவதில் விருப்பம் இல்லை. முதலில் என் குழந்தைக்கு அபினை கொடுத்திருக்கிறார்கள், அது போதாது என்று அவனை தாக்கவும் தயாராகி இருக்கிறார்கள் என்றால் ஷெகன்ஷா தாங்கள் அனுமதித்தால் அந்த விழாவை சில தினங்களுக்கு ஒத்திவைக்கலாம் அல்லவா? இல்லை தோடர்மல் அவர்களே, விழாவை தள்ளி வைத்தால் நாம் பயந்தது போலாகிவிடும். இந்த விழா நடந்தாக வேண்டும், முடிவு செய்த தேதியிலும் நேரத்திலும். ஆனால் நாம் இப்போது மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஷேக் பாபாவின் பாதுகாப்பு விஷயத்தில் எந்த தவறும் நடக்கவே கூடாது. தோழமல் அவர்களே, அனைத்து சிப்பாய்களையும் வர சொல்லுங்கள். நான் அவர்களிடம் இந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டும். உத்தரவு ஷெகன்ஷா. நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஜோதா பேகம். நம் குழந்தைக்கு நிச்சயமாக நான் எதுவும் நடக்க விட மாட்டேன். இப்போது என் கவலை என்னவென்றால், நம்மோடு இருந்து கொண்டு நமக்கே துரோகம் செய்யும் அந்த துரோகியை கண்டுபிடிக்க வேண்டும். இளவரசரின் மொஹர்பந்தி நாளையே நடந்தாக வேண்டும். மொஹர்பந்தி முடிந்தவுடன் நம் இளவரசர் ஒரு ஷெஹன்ஷாவாக மாறிவிடுவார். ஆனால் ஒரு விஷயத்தில் நாம் அனைவரும் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என்னுடைய எதிரே என் குழந்தையை கொல்வதற்கு நினைத்துக் கொண்டிருக்கிறான். அப்படி துரோகம் செய்பவன் யார் என்பது எனக்கு தெரிய வந்தால் அவனை அக்கணமே வெட்டி எரிந்து விடுவேன். அவன் சாதாரணமானவன் அல்ல, பெரிய திட்டங்கள் தீட்டிய ஒரு கோழை. அவன் நமக்குள்ளே ஒளிந்திருக்கிறான். அதனால் இளவரசர் சலீமின் பாதுகாப்பில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அவருக்கு எந்த ஆபத்தும் நேர்ந்துவிடக் கூடாது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள் ஷாகின்ஷா. இங்கிருக்கும் ஒவ்வொருவரையும் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர நான் ஏற்பாடுகள் செய்கிறேன் ஷாகின்ஷா. எனக்கென்னவோ இது எதிரிகளின் சதி என்றே தோன்றுகிறது. இனி எதையும் ரகசியமாக செய்ய வேண்டும். அனைத்தும் இயல்பாக நடப்பது போல் நாம் காட்சியளிக்க வேண்டும். அதே நேரத்தில் நாம் விழிப்போடும் இருக்க வேண்டும். ஆனால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த விஷயம் இளவரசர் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. இதை நாம் அவ்வளவு சுலபமாக விட்டுவிட முடியாது. அப்படியென்றால் ஷெஹன்ஷா எடுத்த முடிவு சரிதான். அந்த கடிதத்திற்காக ஷெஹன்ஷாவின் முடிவை மாற்றிக்கொள்ள இயலாது. ராஜா பேர்மல் அவர்களே, ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள்? தாங்கள் ஏதாவது யோசித்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் அது என்னவென்பதை என்னிடம் கூறுங்கள். ஷெகன்ஷா, என்னுடைய யோசனை என்னவென்றால், அந்த செய்தியை பார்க்கும் பொழுது இளவரசர் மீது எப்பொழுது தாக்குதல் நடக்கும் என்றால் முகர்பந்திக்கு செல்லும் போதுதான், அதாவது நாளை. ஆகையால் நான் கூறுவது என்னவென்றால், இளவரசரை இன்றே தங்களுக்கு நம்பிக்கையான சிலருடன் சேர்ந்து மாளிகையிலிருந்து வெளியே அனுப்பி வையுங்கள். அப்படியென்றால் ராஜா பீர்மல் அவர்கள் கூறியது போலவே நம் இளவரசர் சலீமை யாருக்கும் தெரியாமல் இன்றே வெளியே அனுப்பி வைக்கலாம். இளவரசரோடு செல்பவர்கள் சாதாரண மக்களைப் போல மாறு வேடத்தில் சென்றாக வேண்டும். அது மிகவும் முக்கியம். சம்பிரதாயம் எங்கே நடக்கிறதோ அங்கே அவனை ரகசியமாக தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். ஆனால் இது மிக ரகசியமாக இருக்க வேண்டும். இந்த விஷயம் இங்கு இருப்பவர்களை தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. அந்த சம்பிரதாயம் நடக்கும் போது நமது இளவரசர் அந்த இடத்திற்கு வர வேண்டும். என் குழந்தையின் பாதுகாப்பு தான் முக்கியம். பிறகு எதிரிகள், ஆம், அவர்கள் இந்த அரண்மனையில்தான் அங்கும் இங்கும் சுற்றி கொண்டிருப்பார்கள். நீங்கள் கூறிய யோசனைக்கு மிக்க மிக்க நன்றி.
அது நல்ல யோசனைதான் ஷெஹன்ஷா, ஆனால் என்னால் அங்கு செல்ல இயலாது. நீங்கள் கோரிய பத்திரப்பதிவு விஷயமாக நான் அங்கு செல்ல வேண்டும். அதுவும் சரிதான் ராஜா மான்சிங், ஆனால் அதற்கான ஏற்பாடுகளை இங்கேயே செய்ய வேண்டும். நாம் சென்று பார்க்க வேண்டும். இளவரசருக்கான பாதுகாப்பு பணிகள் சரியாக இருக்க வேண்டும். வணக்கம் இளவரசே, உங்களுக்கு ஒரு மடல் வந்துள்ளது. இதை யார் கொடுத்தது? மாளிகைக்கு வெளியே ஒருவன் கொடுத்துவிட்டு சென்றான். தங்களிடம் கொடுக்கும்படி கூறினான். நீங்கள் செல்லலாம். வணக்கம் மான்சிங் அவர்களே. உங்களுக்கு என்னை தெரியாது, ஆனால் எனக்கு உங்களை தெரியும். எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். இளவரசர் மீது தாக்குதல் நடத்த அதை பற்றி தாங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உடனடியாக மலை பிரதேசத்திற்கு வரவும். நேரம் குறைவாக உள்ளது. நான் உங்கள் நலனை விரும்பும் ராஜபுத்திரன். இந்த விஷயத்தை உடனடியாக ஷெஹன்ஷாவிடம் தெரிவிக்க வேண்டும். மான்சிங் அவர்களுக்கு வணக்கம். உன் முகத்தை காட்டு. நான் தங்களுக்கு என் முகத்தை காட்டியதே போதுமானது. ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறேன். எனது லட்சியம் தவறானது அல்ல. எதிரிகளுக்கு ரகசியம் தெரிந்துவிட்டது. அதாவது இளவரசர் சலீமை தாங்கள் மாளிகையை விட்டு வெளியே அழைத்து செல்லும் விஷயம். உனக்கு எவ்வாறு தெரியும்? எனக்கு எப்படி தெரியும் என்பதை ஆராய்ந்து தங்களது நேரத்தை வீணாக்க வேண்டாம். தாங்கள் சென்று இளவரசனை உடனே காப்பாற்றுங்கள். ஏனென்றால் இன்று இரவு தாக்குதல் நடக்கும் என்று எனக்கு முழு நம்பிக்கை இருக்கின்றது. ஏனென்றால் இந்த விஷயம் எதிரிகளுக்கு தெரிந்துவிட்டது. மிக பிரமாதம். ராஜபுத்திரனை போல் நடித்து மான்சிங்கை ஏமாற்றி விட்டாய். இது எங்களுக்கான நேரம். வாருங்கள் செல்வம், நம்முடைய வேலைகள் பாதி முடிந்துவிட்டது. வாருங்கள். ஹர ஹர மகாதேவா! மிக்க நன்றி மான்சிங். தாங்கள் தக்க நேரத்தில் உதவி செய்ய வந்துள்ளீர். தாக்குதல் நடத்துபவர்கள் மான்சிங்கின் பெயரை ஏன் கூறுகிறார்கள்? அப்படி என்றால் மான்சிங்கை இவர்களுக்கு தெரியுமா? ராஜபுத்திரன் என்று கூறி நம்மை ஏமாற்றி விட்டான். சலீமை கொல்ல திட்டம் தீட்டியதே இவன்தான். யோசிக்காமல் போய்விட்டேன். நமது வேலை முடிந்து விட்டது மான்சிங். நீங்கள் உடனே இங்கிருந்து கிளம்புங்கள். ஓய், ஓடுங்கள், இங்கிருந்து ஓடுங்கள்.
மான்சிங்கை நாலாபுரமும் சுற்றி வளையுங்கள். ஆனால் நான் எங்களுக்கு புரிந்து விட்டது மான்சிங் அவர்களே, நீங்கள் எதிரிகளுடன் சேர்ந்து விட்டீர்கள். தவறாக புரிந்து கொண்டு விட்டீர்கள். நாங்கள் ஒன்றும் தவறாக புரிந்து கொள்ளவில்லை மான்சிங். நீங்கள் செய்தது மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் மான்சிங். இல்லை, இங்கு பாருங்கள். ராஜா மான்சிங், இவர்கள் உங்களை பற்றி கூறியது அனைத்தும் உண்மைதானா? இல்லை ஷேன்ஷா, அதில் துளியளவும் உண்மையில். ராஜா மான்சிங் அவர்களே, நேற்று நாங்கள் பார்த்த சம்பவம் பொய் என்று கூற வருகிறீர்களா? கூறுங்கள். தாக்குதலுக்கு வந்தவன் உங்கள் பெயரைத்தானே கூறினான். நிச்சயமாக தாக்குதல் நடக்கும் அந்த நேரத்தில் தாங்கள் எவ்வாறு சரியாக வந்தீர்கள்? முதலில் எனக்கு அதை பற்றி தெரியாது. அதோடு இன்று வரை நான் அவர்களை பார்த்ததும் கிடையாது. ஆனால் அந்த சிப்பாய்கள் கூறினார்களே, தாக்குதல் நடப்பதற்கு முன்பு நீங்கள் சந்தித்ததாக. ஆம், நான் அவனை சந்திக்கச் சென்றேன். எனக்கு அவர்களிடமிருந்து ஒரு செய்தி வந்தது. அதில் என்ன எழுதியிருந்தது என்றால், இளவரசரை தாக்கப் போவதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மலை அடிவாரத்திற்கு வர வேண்டும் என்று எழுதியிருந்தார்கள். அதனால்தான் சென்றேன். மான்சிங் அவர்களே, தங்களுக்கு ஏதோ செய்தி வந்தது என்று கூறினீர்களே? ஆமாம். அப்படி என்றால் தங்களுக்கு கிடைத்த செய்தியை ஷகன்ஷாவிற்கு கொடுத்து விடுங்கள். நிரபராதி என்று நிரூபியுங்கள். அது என் அறையில் தான் உள்ளது. இங்கே பார் ரஹீம், உடனே ராஜா மான்சிங் அவர்கள் அறைக்கு சென்று அந்த கடிதத்தை எடுத்து வா. அச்செய்தியை கொண்டு வந்து விட்டேன் ஷகன்ஷா. அதை அனைவருக்கும் முன்பாக உறக்க படித்து காட்டு. சித்தம் ஷகன்ஷா. மான்சிங் அவர்களுக்கு வணக்கம். இளவரசர் சலீம் அவர்களை ரகசியமாக வெளியே அழைத்துச் செல்லும் செய்தியை எங்களுக்கு கூறியதற்காக மிக்க நன்றிகள். ராஜபுத்திரனாகிய நான் தங்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். தங்களது இந்த செயலால் தங்களது வம்சத்திற்கு ஏற்பட்ட கலங்கம் துடைக்கப்பட்டது. அதாவது உங்கள் தாத்தா அவர்கள் முகலாயருக்கு தன் மகளை கொடுத்தது. இன்றைய தாக்குதலுக்கு உங்களுடைய உதவியை நாங்கள் எதிர்பார்த்து இங்கே காத்துக் கொண்டிருக்கிறோம். நகரத்தின் மலைப்பகுதிக்கு வாருங்கள். ஜெய் பவானி. ராஜபுத்திரர்களின் புகழ் நீடூழி வாழ்க. நடந்தவை அனைத்திற்கும் மான்சிங்கே காரணம் என்பது நிரூபணமாகிவிட்டது. சண்டை நடக்கும்போது கூட இளவரசரை அவர் தூக்கி கொண்டு விட்டார். அதில் கூட சந்தேகம் உள்ளது. நான் இளவரசரை காப்பாற்றுவதற்காகத்தான் அப்படி தூக்கி வைத்திருந்தேன். மீண்டும் இறுதியாக ஒருமுறை உங்களிடம் நான் கேட்கிறேன், உங்களை நிரபராதியாக நிரூபித்துக் கொள்ள உங்களிடம் என்ன சாட்சி இருக்கிறது? நான் நிரபராதி என்று நிரூபிக்காத ஒன்றுதான் சாட்சி. ஆனால் இப்போது அதுவும் மாறிவிட்டது. ஒரு விஷயம் நன்றாக புரிந்துவிட்டது. இது நம் இளவரசருக்காக பின்னப்பட்ட சதி அல்ல, எனக்காக பின்னப்பட்டது. நான் என் தாய் பவானியின் மீது சத்தியம் செய்து கூறுகிறேன், நான் நிரபராதி. உங்களுக்கு நம்பிக்கையானவன். எது வேண்டுமானாலும் இருக்கட்டும். இந்த வழக்கு சம்பந்தமாக எனக்கு தெளிவான முடிவு கிடைக்கும் வரை உங்களை நான் காவலில் வைக்கின்றேன். வீரர்களே, இவரை அழைத்துச் செல்லுங்கள். முதலில் சலீமா பேகம், இப்பொழுது மான்சிங். எனது ஆசை ஒவ்வொன்றாக பூர்த்தி அடைந்து கொண்டே வருகிறது. இப்பொழுது மிஞ்சி இருப்பது ஜோதா மட்டும்தான். அவளையும் ஒழித்து விட்டால் எனது ஆசை பூர்த்தி அடைந்துவிடும்.